என்ன இது, ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு? இதுதான் என் புகுந்த வீடா? என் புருஷன், மாமியார், மாமனார், இப்படிதான் என்னோட வாழ்க்கை போகணும்னு இருக்கா? எவ்வளோ வேகமா காலம் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணங்கிற எண்ணமே இல்லாம இருந்தேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி புது வீட்ல என் புருஷன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன மணி 8 ஆயிடுச்சு. ச்சே, மித்ரா, முதல் நாளே இப்படி சொதப்பிட்டியேடி. இப்ப நான் வெளியே போனேன்னா எல்லாரும் எந்திரிச்சு ரெடியா இருப்பாங்க. ஐயோ, என்னென்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். பெரியம்மா, எனக்கு நிறைய ஸ்வீட் வேணும். இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். டேய் சித்து, கொண்டு போய் வை. ஃபர்ஸ்டே ஸ்வீட் சாப்பிட்டேன்னா அப்புறம் மத்ததெல்லாம் சாப்பிட முடியாது. இருக்கிறது போதும், பேசாம சாப்பிடு. அவனே ஒரு பால்கோவா பாக்கெட். அவனுக்கு ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு சொன்னா எப்படி? டேய், நீ சாப்பிடுற. அக்கா, அவனுக்கு 4 வை. சின்ன பசங்களுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிடட்டும் வசந்தி. வைங்க நீ. பெரியம்மா, எனக்கு வைங்க. அவளுக்கு போய் சாப்பிடு. வாசுகி, வினயும் மித்ரா விழுந்துட்டாங்களா? இன்னும் இல்லைங்க. அக்கா, மணி 9 ஆச்சு. இன்னும் அவ தூங்கிட்டு இருக்கா? வினய் தான் தூங்கிட்டு இருக்கான்னா ஒரு பொண்ணு இவ்ளோ நேரம் தூங்கலாமா? எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வர வேண்டாம்? ஃபர்ஸ்ட் நாளே இப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்க போறாளோ? ஏய், கல்யாணத்துக்கு மறுநாள் நீ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த தெரியுமா? மதியம் சாப்பாட்டுக்கு தான் ரூமை விட்டே வெளியில் வந்த. நேற்று ஃபுல்லா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்கல. அதனால டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. விட்டுருங்க, அவங்களா வருவாங்க. வாசுகி, அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க போறாங்க. நீ காஃபி குடுக்குற மாதிரி அங்க போய் பாக்குறியா? எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஏமாமா, உங்க ஃபர்ஸ்ட் நைட் கடத்தல இப்படிதான் காஃபியோட வந்து கதவை தட்டினாங்களா? அக்கா, இது கூட ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ ஒன்று பண்ணு, 2 காஃபி போட்டு கொண்டு போய் கதவை டொக்கு தட்டு திறப்பாங்க. போ. மீனா, வரமா. அம்மா. மீனா, சொல்லுங்க. நீ போய் 2 காஃபி போட்டு கொண்டு வா போ. சரிங்கம்மா. அம்மா, மித்ரா அம்மாவே வந்துட்டாங்கம்மா. சரி, நீ போ. வாமா. குட் மார்னிங். மித்ரா, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இவ்வளவு நேரம் யாராச்சும் தூங்குவாங்களா? சாரி அத்தை, நான் எப்பவுமே 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். இன்னைக்குதான் டயர்ட்ல நேரம் ஆனது கூட தெரியாம தூங்கிட்டேன். எல்லாரும் புது இடம், தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ விடிஞ்சு வெயில் வர வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. வசந்தி, மித்ராவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்த வரைக்கும் இவ ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல செக்கப்க்குன்னு இந்த வீட்டுக்கு வரும்போதோ இவ ஒரு நாளும் லேட்டா வந்தது கிடையாது. அக்கா, அது ஸ்டாஃபா இருக்கும்போது. இப்பதான் இவ ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டால, எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தானக்கா சொல்லி புரிய வைக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அம்மா, சாரி, நான் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும். தப்புதான். மித்ரா, எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி? நீ என் மருமக. இந்த வீட்டுக்கு நீதான் இளவரசி. அத நீ மனசுல வச்சுக்கோ. இங்க பாரு, நீ எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி போடணுங்கிறதெல்லாம் எந்த ஃபார்மாலிட்டிஸும் இங்க இல்ல. நீ உன் வீட்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கலாம். சரி, உட்காரு. ஆமா, இவளே யாரும் இல்லாதவ,
இவ வீட்ல இருந்த மாதிரி இங்கேயும் இருக்கணுமா? என்ன கொடுமை இது. மித்ரா, வினய் வரல? வினய் சார் இன்னும் தூங்கிட்டு இருக்காருமா. என்னது இன்னும் தூங்குறானா? நேத்து நைட் அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ண பொறுப்பா இருமாப்ல பொறுப்பா இருமாப்ல வேகாத பருப்பா இருக்கா. நான் அட்வைஸ் பண்ணதுக்கு என்ன மரியாதை இருக்கு? சும்மா இருடா. சரி முடிக்கிறேன். இவன் ஏதாவது உளறிட்டு இருப்பாமா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா, நீ சாப்பிடு. மீனா, ஐயோ சீக்கிரம் வா. வந்துட்டமா. எவ்வளவு நேரம் ஆகுது? அவங்க டிஃபன் சாப்பிடும் போதே நீ பாலை ஹீட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாரு, அவங்க சாப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. நாம இன்னும் டீயை கொதிக்க வச்சிட்டு இருக்கோம். சரி, ஊத்திட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா. அல்வா பாக்கெட் இந்த சட்டை எங்கடா எடுத்த? ஆமா. நல்லா இருக்கு. பேச்ச மாத்த வேணாம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எப்ப கல்யாணம்? அது என்ன அது வந்துடா. என்ன அது வந்து? டேய் குறுக்கு பேசாத, அப்புறம் சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. எனக்கு சில கொள்கை எல்லாம் இருக்குடா. அது என்ன கொள்கை? எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பிடிக்காது. ஒன்லி லவ் மேரேஜ். அதுவும் நான் எந்த பொண்ணு பின்னாடி போய் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு பொண்ணு என் பின்னாடி வந்து ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, உடனே நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுக்கு ஏன் அவ்வளோ சுத்தி வளைக்கிற? எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது சொல்லிட்டு போயேன். படவராஸ்கள் என்னையே கலாய்க்கிறியா? அடுத்த ஜென்மத்தில் மட்டும் நடந்துருமா? அருணே, உன்னதான் நடந்துருமா? உட்காந்துக்கும். இப்போதுக்கு நான் கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. அவன் கல்யாணம் ஆகலையங்கிற வயிற்றுச்சியில் காஞ்சி போய் கருவராகிட்டு இருக்கான். டே பால்கோவா பாக்கெட்டு, இப்போதுக்கு என் கல்யாணத்தை பற்றி கேட்டேன். அங்கேயும் விருந்து வைப்பாங்க, நல்ல விதவிதமாக கொட்டிக்கணுங்கிற ஐடியாவில் தானே? மீனா, அம்மா. வினய் வந்துட்டான், டிஃபன் எடுத்து வை. சரிங்கம்மா. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். கல்யாணமே வேணான்னு சொன்ன மாப்பிள்ள கல்யாணம் ஆனதும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன மாப்பிள்ள, நாங்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆகி டிஃபன் சாப்பிட ரெடியாக இருக்கோம். நீ இப்போதான் எந்திரிச்சு வர, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. குடும்பஸ்தனை மாறிட்டியோ? மாம்சே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டு. ஐயோ, சீக்கிரட்டை சொல்ல வேண்டிய விஷயத்த சபையில் போட்டு இப்படி பட்டம் உடைச்சிட்டே மாப்பிள்ள. ஆக்சுவலா நான் எதுவுமே தப்பா சொல்லலையே. நீங்களா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணி, வினயும் மித்ராவும் இப்படி இங்க இருந்தா எல்லாரும் இப்படிதான் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசாம இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாசத்துக்கு ஹனிமூன் அனுப்பி வச்சிருங்க. ஐ சூப்பர். அப்ப நாங்களும் அவங்க கூட போறோம். ஏய், சித்து, வாய மூடு. அக்கா, அவ சொல்றத கேட்டா வீணா செலவுதான் ஆகும். நாமெல்லாம் ஹனிமூன் போய் தான் இவங்க எல்லாம் பிறந்தாங்களா? முன்னெல்லாம் ஒரே வீட்ல கூட்டு குடும்பமா எல்லாரும் இருப்பாங்க. தனியா ரூம் கூட இருக்காது. அதனால வெளியூர் எல்லாம் போனாங்க. இப்ப என்ன அப்படியா? இல்ல வசந்தி, ரகு சொல்றதுதான் கரெக்ட். அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு தனிமை வேணுமா? அப்பதான் ஒரு புரிதல் வரும். அதுக்கு ஹனிமூன் போறதுதான் கரெக்ட். ஆனா அதுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. மித்ரா இங்க கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், பாப்போம். என்ன வாசுகி? நான் சாதாரணமாக தான் நான் சொன்னேன் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. நீங்களா அதுக்கு என்னென்னமோ கற்பனை பண்ணி ஹனிமூன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நீ பாருங்க, நீங்க யாரும் நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவுமே இல்லை, சரியா?
அக்கா ஃபீல் பண்ணுறியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அவன் இப்படி தான் ஏடா கூடமாக பேசுவான். நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும். அவனை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். அவனை என் கையில் விட்டுரு, சரியா? என்னப்பா சந்தோஷமா? என்ன முருகேசா இப்படி கேட்டுட்ட? எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கேன்னு உனக்கே தெரியும். இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் ராஜேந்திரா. நான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய விருப்பம் இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளா கேட்கவே இல்லை. ஆட என்னப்பா இது, நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கப்ப என்ன வேலையா இருந்தா என்னப்பா? அப்ப சரி, இனிமே வேலை வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். சரி, அப்ப கிளம்பலாம்ல? பஸ்லயே போயிடலாமா? என்னப்பா என்ன யோசிக்கிற? இல்லப்பா, மித்ரா இங்கதான் வேலை பாக்குது. அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாமேன்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? போன போடு, பாத்துட்டே போயிடலாம். ஆமா, அந்த புள்ள எங்க வேலை பாக்குதுன்னு தெரியுமா உனக்கு? அது சரியா தெரியலையப்பா. இத போன போடுப்பா, டக்குன்னு போடு. அப்பா ஏன் இந்த நேரத்தை கூப்பிடுறாரு? என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ அப்பா. மித்ரா, பிஸியா இருந்தியாமா? அப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? அதெல்லாம் பரவாயில்லப்பா, சொல்லுங்க. அது அப்பா ஒரு வேலையா இங்க மெட்ராஸ் வந்தம்மா. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படியே ஒரு வழியா உன்னை பாத்துட்டு போயிடலான்னு. சென்னை? நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? சொல்லவே இல்ல. அது வேலையை முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்தம்மா. சரி, நீ இடம் எங்கன்னு சொல்றியா? நான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போறேன். அப்பா, இங்க எப்படிப்பா நீங்க வர முடியும்? அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் இப்போ கோயம்பேடு கிட்ட ஒரு பார்க் மாதிரி இடத்துல இருக்கேம்மா. அப்பா, அங்க இருந்து நான் இருக்கிற இடம் ரொம்ப தூரம்ப்பா. அது மட்டும் இல்லாம நான் இப்போ வேலையா இருக்கேன். அது பரவாயில்லம்மா, நான் ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ கடவுளே, என்ன இது? அப்பா வேற பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவர் ஏன் திடீர்னு சென்னைக்கு வந்தாருன்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? ஹலோ 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 மித்ரா, கேக்குதாம்மா? ஹலோ. அப்பா கேக்குது. அதாம்மா, எந்த இடம்னு சொன்னா நான் வந்து பாத்துட்டு போயிருவேன். இல்லப்பா, வேண்டாம். ஏமா, ஏன் வேணான்னு சொல்ற? அப்பா பார்க்க வரேன்னு சொல்றேன். ஒரு சந்தோஷமே இல்லையே உங்ககிட்ட? என்னம்மா நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி இருங்க, நானே வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே வந்து பாக்குறேன் உங்களை. வேலை இருக்குன்னு சொன்னியம்மா, எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நான் வரேன். இல்லப்பா, நான் தான் சொல்றேன்ல, நானே வரேன். சரிம்மா, அப்போ நான் வெயிட் பண்றேன். வரியா? சரிங்கப்பா. எவ்வளவு நேரத்துல வருவ? வரேன்ப்பா, இன்னொரு 1/2 மணி நேரத்துல நான் வரேன். சரிம்மா சரிம்மா. கடவுளே, என்னை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? ஐயோ, அப்பா எதுக்கு திடீர்னு சென்னைக்கு வந்தாரு? ஏதோ வேலையா வந்தேன்னு சொன்னாரே. அப்படின்னா நேத்து போறா சென்னையில தான் இருந்தாரா? ஆனா நேத்தையே நம்மள கூப்பிடல. ஆனா இப்ப இங்க இருந்து எப்படி வெளியில போறது? என்னன்னு சொல்றது? எங்க போற, எதுக்கு போற? கார்ல போ, நானும் கூட வரேன்னு 1000 சொல்லுவாங்களே. நான் எப்படி சமாளிக்கிறது? முன்னாடியாச்சும் ஒரு குடும்பம், இப்போ நான் 2 குடும்பத்தை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. கடவுளே.
இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, நீதான் என்ன காப்பாத்தணும். மித்ராவே வருதான்ப்பா. அப்படியா? நம்ம ஏதாவது நேரல பார்த்து உட்காருவோம். சரி, அப்ப நீ போய் உட்காரு. அப்ப நீ இங்கே இரு. எனக்கும் ஒருத்தரை பார்க்க வேண்டி இருக்கு. நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? மித்ரா வந்தா பேசிட்டு இரு. சரி. வாசுகி, டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வா. வாசுகி, என்ன ஆளை காணோம்? ஏங்க, நீங்க கத்துறதா தெருமுனை வரைக்கும் கேக்குதே. ஒரு வாட்டி சொன்னா எடுத்துட்டு வரமாட்டேனா? அப்படியே பறக்குறீங்க. 10 நிமிஷம் லேட்டா போனாதா என்னவா? ஏய், நம்ம ஹாஸ்பிடல் தானே இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போக முடியுமா? பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நானே லேட்டா போனா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி டைமுக்கு வருவாங்க? இன்னும் வீட்ல கல்யாண கலை மாறல, அதுக்குள்ள நீங்க பேக தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறதுக்குன்னு நிக்கிறீங்க. ஷோ, என்னத்த சொல்ல. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு சொல்லு. வினய் கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஹாஸ்பிடல் பக்கம் சரியா கூட எட்டி பார்க்கலனா? டைம் இருக்கும்போது நாம போய் ஒரு எட்டு பார்த்தா தானே நிர்வாகம் சரியா நடக்குதானு தெரியும். சரி சரி, கிளம்புனதுக்கு அப்புறம் உங்களை தடுக்கவா முடியும்? போயிட்டு சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு கோயிலுக்கு வேற போகணும். அதான் நேத்து நைட்டே சொல்லிட்டியே, ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பியா? எல்லாம் ரெடியானதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹலோ, டாக்டர் ராமகிருஷ்ணன் தானே? எஸ், டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் பேசுறேன். நான் மினிஸ்டர் பரந்தாமனுடைய பிஏ பேசுறேன். சொல்லுங்க. மினிஸ்டர் இப்ப உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவோம். ஓகே, வாங்க வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வசு, போன்ல மினிஸ்டர் பரந்தாமன் பிஏ தான் பேசினாரு. சிஎம் கூட அவர் பிஸியா இருந்ததுனால வினய் கல்யாணத்துக்கு வர முடியலையா. இன்னைக்குதான் டைம் கிடைச்சுதான் வீட்டுக்கு வந்து மகனையும் மருமகனையும் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாராம். அதான் அவர் கால் பண்ணாரு. என்னங்க இப்படி திடுதுப்புன்னு சொன்னா எப்படிங்க? நாம எந்த ஏற்பாடு பண்ணாம இருக்கோமேங்க. ஹே, மினிஸ்டர்னு அப்படிதான் இருப்பாங்க. நம்ம மேல மரியாதை வச்சு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நாம பெருசா வரவேற்பு கொடுக்கலனாலும் குறையில்லாம ஏதாவது செஞ்சிருவோம். வந்தா குடுக்கறதுக்கு ஒரு பொக்கே கூட இல்லங்க. என்னங்க பண்றது? ஏதோ யூனிவர்சிட்டியில ஃபங்க்ஷனா, அத முடிச்சுட்டு திரும்பி போகும்போது தான் நம்ம வீட்டுக்கே வரப்போறாது. அதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ரெடி பண்ண முடியாதா என்ன? சரி சரி வாசுகி, இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்ல. ஆளுக்கு ஒரு வேலையை எல்லாரும் பிரிச்சு செஞ்சுட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும். வாசு, அவர் வரும்போது குடுக்கறதுக்கு ஒரு பொக்கே வாங்க சொல்லிடு. அவர் இங்க இருந்து விருந்து சாப்பிடறதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நாம அதுக்கும் தயாரா இருக்கணும். வீட்ல இதுக்கெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனால ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிடு. வசந்தி, மாமா, நீ ரகு பசங்க எல்லாம் ரெடி ஆயிடுங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் தாமா இருக்கு. சரிங்க மாமா. வினய் எங்க இருக்கான்? வினய் பா, இதோ பா நான் இங்க இருக்கேன்ப்பா. சொல்லுங்கப்பா. வினய், இன்னும் 2 ஹவர்ஸ்ல மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராது. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ரெடி ஆயிடுங்க. என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? டேய், அரசியல்வாதினா அப்படிதான்டா இருப்பாங்க. நாம தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். நீ போய் மித்ராவை ரெடியா இருக்க சொல்லு.